அஸ்ஸலாமு அலைக்கும். அன்புக்குரிய சகோதரர்களே, சகோதரிகளே, கடந்த பல மாதங்களாக பாலஸ்தீனில் நடக்கக்கூடிய கொடுமைகளை நாம் அனைவரும் அறிவோம். இதை பற்றி பேசாத ஆளுங்களே இருக்க மாட்டாங்க. ஆனால் அதில் சில சின்ன செய்திகளை தெரிஞ்சுக்கிறோம். இப்போ ஈரான் தூதரகத்தை அடித்ததுனால அவன் என்ன செய்கிறான்? அவன் தான் அடிச்சிருக்கான். நைஸாக வந்து அடிச்சுட்டு போயிட்டான் தூதரகத்தில். அவன் பேடி தானே, நேரடியாக வரமாட்டான். அடித்தோன்னே இவன் திரும்ப 300 ஏவுகணை அதுக்கு பதில் கொடுத்துட்டான். பதிலுக்கு பதில் முடிந்து விட்டது அப்படின்னு சொல்லிட்டான். பதிலுக்கு பதில் நான் அடிச்சிட்டேன் விட்டுருன்ட்டான். திரும்ப இன்னைக்கு அவன் அடிச்சிருக்கான். அமெரிக்கா போன்ற இந்த பல அயோக்கிய நாடுகள் எல்லாம் அந்த ஈரான் மேலே பொருளாதார தடை விதிச்சிருக்கான். பொருளாதார தடை அந்த நாட்டுக்கு ஒன்று புதுசு இல்லை, பலஸ்தான். அவர்களுக்கும் நமக்கும் கொள்கை அடிப்படையில் கருத்து வேறுபாடுகள் இருந்தாலும் சில விஷயங்களில் ஒன்றாக இருக்கிறோம். அவன் இன்னைக்கு இந்த அமெரிக்காவை எதிர்க்கலை. சதாம் ஹுசைன் காலத்தில் சதாம் ஹுசைனுக்கு சாதனங்களை கொடுத்து அடிக்க சொல்ல 8 வருஷத்துக்கு மேலே நின்று என்ன செஞ்சிருக்கான்? ஃபைட் பண்ணியிருக்கான். உடலாலையும் நல்ல ஆரோக்கியமானவன் தான், எதிர்த்து அடிக்கக்கூடியவன், துணிச்சலானவன். இப்போ கேள்வி என்னன்னா, ஏன் இந்த துணிச்சல் வந்து இந்த 5 பணக்கார நாடுகளுக்கு இல்லை, ஜிசிசிங்கிறவனுக்கு? இந்த குவைத்து, எமராட்டு, பஹ்ரைனு, ஓமன், சவுதி அரேபியா, ஏன் இவங்களுக்கு அந்த போராட்ட குணம்லாம் கிடையாதா? அவங்களுக்குலாம் வராதா? இருக்கு. ஏன் இருக்கு? ஏன் அவன் யமனை அடித்தானே 2017-18 யமனை அடித்தான். அடின்னு அடித்தான். யமன் இஸ்லாமிய நாடு. ஏன் இஸ்லாமிய நாடை ஒருத்தன் அடிச்சுக்கிட்டு இருக்கான்? ஓராண்டு ஈராண்டு இல்லை, பல ஆண்டுகள். நீ வேடிக்கை பார்க்குற. வேடிக்கை பார்க்குறவனுக்கு எப்பவுமே என்ன செய்வான்? வேதாங்கம் தான் பேசுவான். பாதிக்கப்பட்டவனுக்கு தான் பாதகம் தெரியும். அப்போ என்ன செய்யலை? ஒரு நாள் கூட அவனுக்கு ஒரு சின்ன ஒரு இம்மி அளவு கூட உதவி செய்யறது கிடையாது. எப்படிப்பட்ட உதவி செய்யணும்? உன் உறவையே முறிக்கணும். சண்டை போடுறத விடுங்க, உறவை முறிக்கலாம்ல. உறவை முறிக்கிறதுன்னு எப்படி? நல்லா தடவி கொடுத்து சுகமா பேசுறது இல்லை, கரடு முரடா பேசணும். உறவை இன்னையிலேருந்து முறிக்கிறேன் இனிமே அப்படி என்னைக்காவது பேசியிருக்கான அந்த அரபு நாடு? அப்போ அவனுக்கு ஆணவம் தானே? ஆணவம் இருக்குதா இல்லை சுகமா வாழணும் இருக்கா, பயம் இருக்கா? மூணுமே செய்தானுடைய செயலாச்சே. எப்படி உன் சகோதரன் அடிக்கிறது நீ பார்த்துக்கிட்டு இருக்கிற? எப்படி ஈரான் அடிக்கிறான்? பல வருஷம் பொருளாதார தடை போட்டு பல நாள் கஷ்டத்தில் வாடினவன் எப்படி அடிக்கிறான்? உனக்கு வாழ்க்கையில் நீ பொருளாதார தடையை சந்திச்சதே கிடையாது, ஏன் உங்ககிட்ட அடிக்க முடியாது? ராணுவ பலம் இல்லையா? சவுதி அரேபியா பல உலக நாடுல பல தடவை ஆயுதம் வாங்கினதுல முதல் இடத்துல இருக்கு. அவ்வளோ ஆயுதம் வச்சிருக்கான். ஒரு விஷயத்தை நல்லா தெரிஞ்சுக்கிறோம். எப்படி கைபேசி இருக்கிறதோ, எப்படி சில தொழில்நுட்ப சாதனங்கள் எல்லாம் இன்னைக்கு கிடைக்கிறதோ, அதே மாதிரி உலக நாட்டில் எல்லா ஆயுதமும் எல்லாருக்கிட்டும் இருக்கு. இதுதான் ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கிறோம். ஏன் ஹமாஸ் வாங்கக்கூடியவன் ஏன் சவுதி அரேபியா வாங்க மாட்டானா? எல்லாத்துட்டே இருக்கு. காசு கொடுத்தா கொடுக்க போறான். ரஷ்யா கொடுக்க போறான், ஈரான் கொடுக்க போறான். காசு தானே கொடுத்தா கொடுக்க போறான். கொரியா கொடுக்க போறான். இவங்க நாட்டோடலாம் அவங்க நட்புறவு தான் வச்சிருக்காங்க. இந்த சாதனத்துக்கெல்லாம் பஞ்சமே கிடையாது. எல்லாரும் அடிக்கலாம். பாகிஸ்தான் அவ்வளோ சாதனம் இருக்கு, இந்தியாவில் இருக்குது, பங்களாதேஷ்ல இருக்கு, ஆப்கானிஸ்தான்ல இருக்குது. எல்லாருமே வச்சிருக்கிறாங்க. சாதனத்தை கொடுத்து நாசக்கார காரியத்தை செய்யறது திட்டம். ஆனா ஏன் இஸ்லாமிய நாடுகள் அந்த நாட்டை நினைச்சா என்ன செஞ்சிடலாம்? அழகா அழிச்சிட்டு போயிடலாம். ஒரு நிமிஷம் ஆகாது. அல்லாஹ் அவர்களுடைய உள்ளத்துல என்னத்தை போட்டான்? உலக வாழ்க்கையில் அப்படியே கடன் போட்டான். அதனால தானே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்லிட்டாங்க? எனக்கு பிறகு சஹாபாக்கள், தாபீன்கள், தபோ தாபீன்கள், அதுக்கப்புறம் கொஞ்சம் வருவாங்கன்னு கூட சொல்லலையா? ஏன் சொல்லலாம்ல? வஹீல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஹீல சொல்லிடலாம்ல. இன்னும் ஒரு 10 தலைமுறைக்கு வருவாங்க, 25 கடைசியில் இன்னும் அவங்க பேர்ல ஒரு மகன் தான், ஒரு பேரப்புள்ள, அவங்க பரம்பரையில ஒருத்தர் வருவாங்க. அப்ப அதுக்கு இடையில எல்லாம் அயோக்கிய பேலா இருப்பான். அப்படின்னு அர்த்தம் என்னன்னா, ஒரு 1000ல் ஒருத்தன் வருவான், நல்ல ஆளுங்க. இது என்ன சொல்ல வரேன்னு கேட்டா, எவன் ஒருத்தவன் அரசியல் அந்த நாற்காலியில் உட்காரானோ அவ்வளவு பேரும் அயோக்கிய பேர். அவ்வளவு பேரும் என்ன செய்ய முடியும்? நாட்டுக்காக, இந்த உலகத்துக்காக தான் வாழணும். அது இந்த அரபிகள் வந்து ஒரு தொடநடுங்கி. அந்த நாட்டில் இருக்கிறவனும் அப்படிதான், நாட்டுடைய தலைவனும் அப்படிதான். சுகமா வாழணும், எந்த சச்சரவும் வந்துடக்கூடாது. இந்த சந்தோஷமான நாடுன்னு ஒரு 10 நாடு அறிவிப்பான். ஐஸ்லாந்து, போலாந்து, சுவிட்சர்லாந்து, அது இந்த அரபு நாடே அறிவிக்கலாம். இப்போ குவைத்தை அறிவிச்சிருக்கான். அப்படி சந்தோஷமா இருக்கணும். பக்கத்தில் அடி வாங்குவது என்ன இல்லை, அவனுக்கு எந்த ஒரு சஞ்சலத்தையும் ஏற்படுத்தலை. அயோக்கிய பையன் மாதிரி இருக்கான். உலக நாடுகள்லாம் கண்டனம் கொடுக்குது. ஆனால் ஈரான் அடித்தவனும் உலக நாடுகள்லாம் எதிர்ப்பு கொடுக்குது. அப்போ முஸ்லீம்கள் சாவறதுல உலக நாடுகள் விரும்புகிறார்கள்ங்கிறது பட்டவரத்தமாக தெரிஞ்சு போச்சு. 1. 2வது, இந்த ஆயுதங்கள்லாம் இருக்குல்ல, அவன்லாம் பாவப்பட்டவன் எல்லாத்துட்டையும் இருக்கு. குவைத்தில் இருக்கு, எல்லாத்துட்டையும் ஆயுதம் இருக்கு. ஆமாம், அமெரிக்காவுடைய கைக்குலியா இருக்கான், அவனுக்கு அடிமையா இருக்கான். குவைத்தெல்லாம் ஒரு பாகத்தில் வந்து அமெரிக்காக்காரர்களை அரவணைத்து வச்சிருக்கிறான். கப்பல்லாம் விட்டு ரெடியா சப்ளை பண்ணி தண்ணி கிண்டிலாம் கொடுத்து வச்சிருக்கிறான். எல்லா நாடுகளையும் வச்சிருக்கிறான்.
அதுக்குத்தானே உசாமாவே சண்டை போட்டார் அமெரிக்கா விரட்டுன்னு சொல்லி. அப்போ கைக்கூலியா இருக்கிறான், அடிமையா இருக்கான். எங்களுக்கு எந்த இதுவும் வந்துடக்கூடாது, நாங்கள் ஜாலியா இருக்கணும், அதுக்கு எந்த சஞ்சலமும் வந்துடக்கூடாது. பக்கத்துல முஸ்லீம் நாடு அப்படித்தான், எங்களுக்கு ஹதீஸ்ல இருக்கு, அங்க ஒரு ஃபித்னா நாடு, அப்பப்போ சண்டை நடக்கும், ஈசா நபி வருவாருன்னு சொல்லி ஆஃப் பண்ணி விட்டுருவோம். அப்படி இருக்குல்ல. அப்ப இப்படிப்பட்ட அயோக்கிய பயிலுவோம் அதை பற்றி கேட்கவே மாட்டிருக்கான். காரணம் என்னன்னு கேட்டா, உள்ளத்துல என்ன போயிட்டு உங்களுக்கு சொக வாழ்வு போயிட்டு உலக லௌகீகத்துல திளைச்சிட்டான். அதனால அந்த நாடுகள் எடுக்கான் கண்டுக்கவே மாட்டிருக்கான். எல்லா நாட்டிலையும் செழிப்பு, காசு இருக்கு, ஆயுதம் இருக்கு, எல்லாம் இருக்கு. இன்னைக்கு பொருளாதார தடனை அறிவிச்சிருக்கான், அதுக்கும் அந்த நாடு பயப்படாது. சின்ன நாடு, இவன் அவனை